இன்றைக்கு பௌர்ணமி நல்ல ரெண்டாவது வந்து பங்குனி உத்திரம். பௌர்ணமி நாளால் நல்ல நாளில் இன்னைக்கு பங்குனி உத்திரத்தினால நல்ல நாளில் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆட்டோ ராஜா நேரத்தை விட கொஞ்சம் கூட சம்பாதிக்கணும்டா ஐயா. இந்த சாவியில் இருக்க திருஷ்டியெல்லாம் போகணும். யாரா இவனுங்கெல்லாம் சரவண பவன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணணுமா நின்றுட்டு இருக்கானுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ அன்புள்ள சுந்தர மாமா. நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம மேல போய் சேர்ந்தீங்க. ஆனா நாங்க படுற அவஸ்தை உங்களுக்கு தெரியுமா? சரி, எங்க இருந்தாலும் ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிங்க. ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க. அப்பா போலா ரைட். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. பயணத்தை அடிமை பயணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே எல்லாத்துக்கும் கொத்தடிமையா நெடுஞ்சால விழுந்துட்டாரு எடப்பாடி. இன்னும் விழுவ சொல்ற அமித்ஷா. போடும் எடப்பாடிக்கு பதவி எதற்கு? அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா. அறிவாலயத்தில் வந்து சேரு ராஜா. அமித்ஷா உண்டு மோடி உண்டு ஓடு ராஜா. ஈடி வரும் காத்திருந்து பாரு ராஜா. நீ லைஃப்ல நாசமா போனதுக்கு யாரா காரணம்? ஒத்தா என்ன ஏண்டா பாக்குற? மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணத்தை துவங்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்தில் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். விட மாட்டேன். உன்னைய அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு கூட செல்லாமல் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏய், இப்படி விட்டுட்டு போறியே, இது உங்க ஆத்தா போடாங். எடப்பாடி பழனிசாமி தனக்கு அந்த பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனத்திலே தேர்தல் பரப்புரையாக ரோட் ஷோ முறையிலே பயணம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஊர்வலம் மாதிரி எடுத்துட்டு வரானுங்க. மூஞ்செல்லாம் 3 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல. போடா. சக்தி வாய்ந்த வனபத்திரகாளியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்தி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தன்னுடைய பரப்புரையை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி இருக்கின்றார். நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்திற்கு வந்திருந்த அதிமுக நிர்வாகியிடம் 1 லட்சம் ரூபாய் பிட் பாக்கெட் அடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தார். அப்போது பாத்தீங்கன்னா இவரை சந்திக்க வந்த அதிமுக ஒன்றிய பொருளாளரும் தங்கராஜ் என்பவர். ஆனால் சற்றும் கண்ணமிக்கும் நேரத்தில் வந்து தங்கராஜ் பேண்ட் பையில் வைத்திருந்த ரூபாய் 1 லட்சத்தை வந்து மர்ம நபர் பிட் பாக்கெட் எடுத்து சென்றிருக்கிறார். எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? அதிமுக நிர்வாகிகள் மட்டுமே வந்து அதிக அளவு இருந்தார்கள். பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த 1 லட்சம் ரூபாயை வந்து மர்ம நபர் திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சார், நான் உண்மையை சொல்ல சார். நாங்க 2 பேர் தான் சார் கூட்டணி. சொல்லிய முடியல, அதுக்குள்ளே பதறேன் சார். நான் திருடுற மாதிரி திருடுவேன் சார். கிடைக்கிற பணத்தை ஆளுக்கு பாதியா பிரிச்சு. கோயில் அருகே இருக்கக்கூடிய தனியார் அரங்கில் விவசாயிகள், நெசவாளர்கள் மற்றும் செங்கல் சூளை உற்பத்தியாளர்களை சந்தித்து இங்கே கலந்துரையாடல் செய்தால் புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுட்டு இது பேசுது. பரதேசி, நீ ஏன்டா குறுக்க வந்த? வெக்கமாவே இல்லையா எடப்பாடி பழனிசாமி? கொஞ்சம் கூட நாக்கு உடம்பு கூசலையா? என்ன சொல்லி நீங்க எடப்பாடி பழனிசாமி போய் ஓட்டு கேட்பாரு? என்ன உரிமைகள் இழந்துருச்சு 4.5 வருஷத்துல? என்ன இப்படி ட்விஸ்டாய் போச்சு? கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா. மாநில உரிமைனா என்ன எடப்பாடி பழனிசாமி தெரியுமா? கிலோ என்ன விலைன்னு கேட்பாரு, எந்த கடையில கேட்பாரு, என்ன சொல்லி ஓட்டு கேட்பாரு எடப்பாடி பழனிசாமி? கட்சியின் சின்னம் செருப்பு. செருப்புக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் உங்கள் வீடு தேடி வரும் பருப்பு. இதுக்கு நானே பொறுப்பு.
என்ன நாங்க வந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் எங்க அம்மா ஆட்சி இந்த கொடநாடு கொலை, அவங்க கேம்ப் ஆபீஸ்லயே கொலை நடந்துச்சு. அதே மாதிரி வந்து சாத்தான்குளம் விஷயம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இந்த மாதிரிலாம் நடக்காம நான் மறுபடியும் பாத்துக்குவேன்னு சொல்லி கேட்பாரு. திரியில விளக்கு பிடிக்கிறவன நான் பாத்திருக்கேன், பகல்ல பல்ப பிடிக்கிறவன இப்பதான் பாக்குறேன். ஆம்பளை போட்டி போட்டு சம்பாதிக்கணும், இப்படி கூட்டணி இருக்கு ஆனா இல்ல இருக்கு, ஆனா இல்ல இருக்கு, இல்ல இல்ல இருக்கு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் தெளிவுபடுத்திட்டோம், அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி தெளிவுபடுத்தி 2152 தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை பாஜக தரமாட்டேங்குது, நான் மறுபடியும் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரா? மதுரை கேம்ஸ் கொண்டு வந்துருவேன், நான் வந்து மதுரை கேம்ஸ் கொண்டு நான் தான் ரிப்பன் வெட்டி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரா? இல்ல கீழடி வந்து மறுக்குது, தமிழர்களுடைய உரிமையை, தமிழர்களுடைய தாய்மொழியா இருக்கக்கூடிய கீழடி உலகுடைய முதல் மாந்தர் தொடங்கிய நாகரிகம் தொடங்கிய இடமாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பண்பாட்டை மறைக்கக்கூடிய வேலையை பாஜக செஞ்சுட்டு இருக்குது, அதை நாங்க வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன வச்சு எடப்பாடி பழனிசாமி கேட்பாரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அரசியல்வாதி இல்ல, திடீர்னு போன போட்டு எல்லா நதியும் இந்த பக்கம் திருப்பிட்டாலும் திருப்பிட்டுருவான். பையில இருந்து எல்லாத்தையும் வெளியில எடுங்கல, எடுத்தாச்சு. எப்படி இப்ப இந்த வைகை ஆற தாமிரபரணி ஆத்துல எனக்கே பாரு, அடுத்து பாலாறு. நல்லா பாத்துக்குங்க, குடுக்கவே மாட்டோம் சொன்ன காவேரி நீரை உங்களுக்கா கஷ்டப்பட்டு பிரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி எனச்சியும் பாத்தியா? போதுமால அடிக்கல மியூசிக்க அடிக்கல என்னது? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது, வான ஏறி வைகுண்டம் போறான்னு ஒரு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த கணக்கா முதல்ல உங்க கட்சியை சரி பண்றதுக்கு யோகிதா இருக்குதா? கட்சியில ஒரு தலைவரா நீங்க நின்னுட்டு இருக்கீங்களா? நீங்க உங்க கட்சியை வந்து நெல்லிக்காய் முட்டை மாதிரி சதுரி கிடக்குது. உங்க கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக, கேவலம் ஒரு 4 சீட்டு நீங்க கொடுத்து தான் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு அந்த தலைவர் என்ன சொல்றாரு? கூட்டணி ஆட்சி. வேதனோடு இருக்க எம்ஜிஆரின் தொண்டன் ரெட்டலைக்கு மேல தாமரை முளைச்சிருச்சு அப்படின்னா ரெட்டலை கருக போகுது. பாஜக தலைவர் சொல்றது அதிமுக வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வர்றாங்க. இதுல வந்து டெல்லி எடுக்கிற முடிவு தான். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆரம்பிக்கலாங்களா? ஆண்டுகளாக திட்டம் போட்டு புறக்கணிக்கப்பட்டது. நீங்கள் 19 அறிவித்தீர்கள், ஆனால் அறிவித்த திட்டம் நிறைவேறவில்லை. பவானி ஆற்றிலிருந்து நீர் ஐயா, இது ஏற்கனவே இந்த திட்டம் வந்து எப்படின்னா இடையில உங்களுக்கு சொன்னா பொருத்தமா இருக்குன்னு தான் உங்களுக்கு மதிச்சு பேசுறேன். இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம அத்திக்கடை ஓனாசி திட்டத்தை அனுப்பணும், நிராகரிச்சுட்டாங்க. இதை நான் எதிர்பார்த்ததான், எனக்கு இது வேணும் இன்னமும் வேணும். இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம அத்திக்கடை ஓனாசி திட்டத்தை அனுப்பணும், நிராகரிச்சுட்டாங்க. இது தப்பு இல்லையா? கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அத்திக்கடை ஓனாசி திட்டத்தை அனுப்பணும், நிராகரிச்சுட்டாங்க. அந்த பார் அவையார் கூப்பிடுறாங்க. கொம்பனாலையும் அதிமுக கபலீகரம் செய்ய முடியாது. அதிமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். கொம்பனாலையும் அதிமுக வந்து கபலீகரம் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் அது கிடையாது. நீ யார் கபலீகரம் பண்றது? நானே பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கறது அதோட அர்த்தம். வெளியில இருந்தாலும் வந்து அவனை அழிக்க முடியாதா? அதை நானே அழிச்சு காமிக்கிறேன். அதுதான் அந்த கரும்பு தேசத்துடைய இரும்பு மனிதனுடைய சாதனை. முக்கால்வாசி அழிச்சிட்டாரு, 80% அழிச்சிட்டாரு. இன்னும் 20% 2026 தேர்தலுக்குள்ள மற்ற மிச்சத்தையும் போட்டு அழிச்சிருவாரு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அவனாவது கடைசி வரைக்கும் தண்ட சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க?
தெருவுல நடந்து போனா கூட ஒருத்தனும் கண்டுக்க மாட்டான். ஆனா அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பை கொடுத்திருக்காங்க பாஜக ஒன்றிய அரசு. பொதுவா இந்த Z+ அப்படின்றது முதலமைச்சர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா ஒன்னும் தெரியாத தற்கூரிக்கு எதுக்கு Z+ கொடுத்திருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு மக்களே. இந்த பாஜக அனுப்புற Z+ பாதுகாப்பு பிரிவுல இருக்கிறவங்க வெறும் பாதுகாப்புக்கு மட்டும் இருக்கிறது இல்ல, ஸ்பையாவும் இருப்பாங்க. அதாவது பாதுகாப்புன்ற பேர்ல எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கமே இருந்துட்டு இவர் என்னென்ன பண்றாருன்னு பாஜகவுக்கு எனி டைம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. இங்க பாரு, அவன் காரை விட்டு கீழே இறங்குனதுல இருந்து அவன் ஆக்டிவிஸ்ட் அத்தனை அல்லால் கேப்சர் பண்ணுங்கடா. நீ தான் எனக்கு உளவாளி. என்னென்ன நடக்குன்றது அப்பப்ப தகவலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது வரைக்கும் அவனோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்ஸும் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இரு. ஓகேவா? செல்ல ஆஃப் பண்ணாத, ஆன்ல வை.